இந்தியாவில் உள்ள காஷ்மீரின் புல்வாமா பகுதி கிரிக்கெட் பேட் தயாரிப்பில் உலக புகழ் பெற்றது. ஐக்கிய அரபு அமீரகம், வங்கதேசம், இலங்கை, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், அயர்லாந்து, நார்வே மற்றும் பல நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் எங்களது பேட்டை கொண்டு விளையாடியுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் சுமார் 7.5 லட்சம் கிரிக்கெட் பேட்டுகளை ஏற்றுமதி செய்துள்ளோம். பெரும்பாலான கிரிக்கெட் பேட்டுகள் வில்லோ மரக்கட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இது கிரிக்கெட் விளையாட்டுக்கான மிகச்சிறந்த பொருளாக கருதப்படுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் காஷ்மீர் வில்லோ மரத்தால் செய்யப்படும் கிரிக்கெட் பேட்டுகள் கிடைப்பது மிகவும் கடினமாக கூடும். இத்தொழில் தற்போது வில்லோ மரக்கட்டைகளின் கடுமையான தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு வருகிறது. அதிகபட்சமாக இப்போது இருப்பு இன்னும் 1.5 முதல் 2 ஆண்டுகள் வரை மட்டுமே நீடிக்கும். அதன் பிறகு வில்லோ மரக்கட்டைகளை பெறுவது சாத்தியமில்லாமல் போகலாம். காஷ்மீரின் கிரிக்கெட் பேட் தயாரிப்பு தொழிலுக்கு பின்னால் இருக்கும் இந்த முக்கிய மூலப்பொருளுக்கு ஏன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது? கடந்த 100 ஆண்டுகளாக நாம் ஆண்டுக்கு 70,000 மரங்கள் என்ற விகிதத்தில் இவற்றை வெட்டி வருகிறோம். இது இத்தொழிலில் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். நில பயன்பாட்டு முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஒரு காரணமாகும். இதனால் பலருக்கு இந்த மரங்களை வளர்ப்பதில் இப்போது ஆர்வம் இல்லை. இரண்டாவதாக, சந்தை விலை போதுமான அளவு இருக்கக்கூடியதாக இல்லை. மூன்றாவது காரணம், கிரிக்கெட் பேட் தொழிலின் தேவையான பூர்த்தி செய்யும் வகையில் பெரிய அளவில் வில்லோ தோட்டங்களை உருவாக்குவதற்கான அரசாங்க முயற்சிகள் இல்லை. இச்சூழ்நிலை ஒட்டுமொத்த தொழிலையும் இந்த பள்ளத்தாக்கில் உள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. பணவீக்கமும் பெருமளவில் அதிகரித்துள்ளதால் உற்பத்தி இனி சாத்தியமில்லாத ஒன்றாக மாறியுள்ளது. செலவுகளை தாங்குவது எங்களது சக்திக்கு அப்பாற்பட்டது. மேலும் இதில் இப்போது லாபம் எதுவும் இல்லை. சில சிறு அளவிலான மட்டை தயாரிப்பாளர்கள் தங்கள் தொழிலை மூட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். மற்றவர்கள் உற்பத்தியை தொடர்ந்து நடத்துவதற்கு போராடி வருகின்றனர். எங்கள் குடும்பங்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக இதையே நம்பியுள்ளன. இங்கு வேலை குறைந்து மரமும் கிடைக்காமல் போனால் அது எங்கள் வருமானத்தை பாதிக்கும். பல குடும்பங்கள் கஷ்டப்படும். நாங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் வேலை செய்வதற்கு மரம் மிகவும் அவசியமாகும். வில்லோ மரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் காஷ்மீரின் கிரிக்கெட் பேட் தொழிலின் எதிர்காலம் குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்றன.